ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சனாமா பேசுகிறேன். இன்றைக்கி திருமலவாடி ஊர் பற்றி சொல்லப்போகிறேன். ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்நாளில் சிவனின் வாகனமான நந்திதேவருக்கு திருமணம் நடந்த திருமலவாடி வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசிப்பது விசேஷத்திலும் விசேஷமாகும். இங்கு தரப்படும் அன்னாபிஷேகத்தை குழந்தை இல்லாத தம்பதிகள் பெற்றுக்கொள்ள வருகின்றனர். திருவையாறில் சிலாத முனிவர் என்பவர் குழந்தை வரம் வேண்டி சிவனை நோக்கி தவம் இருந்தார். அப்போது அசரிரி தோன்றி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்றது. அப்போது நீங்கள் குழந்தை வரம் வேண்டி பூமியில் யாகம் செய்ய தோண்டும்போது அந்த பூமியிலிருந்து ஒரு பெட்டி கிடைக்கும். அந்த பெட்டியில் கிடைக்கும் குழந்தையை நீங்கள் வளர்த்து வாருங்கள் என்றது. அதேபோல் முனிவரும் யாகம் நடத்தும்போது ஒரு பெட்டி கிடைத்தது. அந்த பெட்டியில் 3 கண்களும் 4 தோள்களும் சந்திரனை அணிந்த முடியுடன் கூடிய ஒரு குழந்தை இருப்பதை கண்டார். அப்படியே வியந்தவாறு அவர் பெட்டியை மூடிவிட்டு மறுபடியும் திறந்தார். அப்போது அந்த குழந்தையின் உருவம் மாறி அழகிய குழந்தையாக பெட்டியில் இருப்பதை கண்டார். அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தார். 14 ஆண்டுகள் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு இன்னும் 2 ஆண்டுகளே நம்மோடு உயிருடன் இருக்கும் என்பதால் அவர் நினைத்து அதை வருந்தினார். இதனை அந்த குழந்தைக்கு சபேசர் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். சபேசர் தான் இன்னும் 2 ஆண்டுகளில் இறந்து விடுவோம் என்பதை தந்தையின் மூலமாக அறிந்ததால் அவர் திருவையாறில் உள்ள அயனரி என்ற தீர்த்தத்தில் ஒற்றை காலில் கடுந்தவம் இருந்தார். அந்த நீர்நிலையில் இருந்தபோது நீர்வாழ் உயிரினங்கள் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தின்றன. அப்படியும் அவர் தவத்தை விடவில்லை. அவருடைய தவத்தில் மகிழ்ந்த சிவன் சபேசரை குணப்படுத்தி பூர்ண ஆயுளும் கொடுத்தார். சபேசருக்கும் இதன் பின் சபேசருக்கும் சிவசாம்பிகை அம்மையாருக்கும் திருமலவாடியில் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பின்பும் சபேசர் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். கடுந்தவம் புரிந்த நிலையில் அவருக்கு சிவகணங்களில் தலைவராகவும் கைலாயத்தில் முதற்படியின் வாயில் காப்பாளராகவும் நந்திதேவர் என்ற பெயரும் அவருக்கு கிடைத்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.